எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகந்த அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக்க பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று 13/12/2025. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்று சூளம் கிழக்கு திசை. கிழக்கு திசை நோக்கி போறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூளம் இருக்கிறதுனால தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா சிறப்பு. கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி வாயில வந்து ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி நவமி திதி. நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் காலை 10:30 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் மதியம் 3:08 வரை, பின்பு சௌபாக்கியம் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் காலை 8:25 வரை, பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு காலை 10:30 வரை, பின்பு சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு. கிரக நிலவரங்கள்: கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், விருச்சக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், தனுசு ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்க வெற்றியாளரா மாறுவீங்க. உங்களோட தேவையை வந்து பாசிட்டிவா தான் நினைச்சுக்கிட்டு வந்து எழுதணும். நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறத வந்து கோரிக்கை மனதில் நினைச்சிட்டு எழுதிட்டு வாங்க. ஒரு கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அந்த எண்ணங்கள் வந்து மாற்றக்கூடாது. ஓகேங்களா? சில பேர் இன்னைக்கு கார் வேணும்னு நினைப்பாங்க, நாளைக்கு வந்து திருமணம் நடக்கணும், அடுத்த நாள் வந்து வீடு வாங்கணும். இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பலன் கிடையாது. ஒரே குறிக்கோள்ல வந்து இருக்கணும் எப்போதுமே. அதை பார்த்துங்க. அது நிறைவேறின பிறகு சில பேர் வெளிநாடு போகணும்னு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நான் வெளிநாடு போயே தீரணும் அப்படின்னு. நீங்க போகும்போது வெளிநாடு மட்டும் நீங்க நினைக்க கூடாது, எந்த கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்கா போறீங்க அப்படிங்கிறது. சில பேர் சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், எந்த நாடா இருக்கட்டும் அந்த நாட்டு பேரை நினைச்சுக்கிட்டு தான் எழுதுக்கணும். பொதுவா வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு எழுதக்கூடாது. அதை புரிஞ்சுங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாப் வேணும், எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணும் அப்படிங்கிறது வந்து டார்கெட் வச்சுதான் நீங்க வந்து நினைச்சு எழுதணும். அதுதான் வந்து காரிய வெற்றியை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. இந்த ராஜநிலை எண்களை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக வெற்றி உண்டு. நம்ம ஜோதிட குறிப்பில் இந்த மாசம் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு 12 ராசிக்கும் எப்படி இருக்கிறது தான் நம்ம ஃபுல் விரிவா பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு 2026 அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இந்த வருடம் வந்து கன்னியா லக்னத்துல வந்து பிறக்குது. சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில வந்து உதயமாயிருக்கிறார். ஓகேங்களா? பொதுவா
இப்ப இந்த ரிஷபராசியில வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கேது பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல வந்து சனி வந்து பயணம் செய்ய போறாரு. இப்ப 7ல இருக்கு கண்டச்சனி, அடுத்து வந்து 8க்கு வந்து மாற போறாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாசம் வந்து மாறுறாங்க. அது மாதிரி அது வரைக்கும் வந்து கண்டச்சனி பிளஸ் அஷ்டம சனி வந்து போயிட்டு தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால லைஃப்ல வந்து சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விரக்திங்கிறது கன்ஃபார்ம்டாவே இருக்கும். ஏன்னா 2026 ஃபுல்லாவே சிம்மத்துல ஃபுல்லா கேது தான் இருக்கிறாங்க. அதனால சின்ன சின்ன விரக்திகள் இருக்கணும். அந்த விரக்திக்கு ஈக்குவல் அப்படி இல்லைன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகமா சில பேர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. உள்ளுணர்வு உண்டு. அதாவது மனதுக்குள்ளார வந்து எதுவும் நடக்க போறது அப்படிங்கறது வந்து முன்கூட்டியே உங்களால சொல்ல முடியும். உங்க வீட்டுக்கோ உங்க நண்பர்களுக்கோ இல்ல உங்க உறவினர்களுக்கோ யாருக்காச்சும் ஒரு தீமை நடக்குது அல்லது நன்மை நடக்குதுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே வந்து தெரிய வரும். அந்த சக்தியை வந்து பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் கண்டிப்பாக உண்டு. ஆனால் உங்களுக்கு உங்க லைஃபுக்கு தேவையான முடிவை நீங்க டைரக்டா வந்து எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த முடிவு வந்து தவறா போய்விடும். உங்க ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த நாள் அதாவது வந்து வருஷம் பிறக்கிறது வந்து திதிசூனியம் உங்க ராசியும் ரிஷப ராசியும் அடைஞ்சிருக்கு. அப்ப ரிஷப ராசியும் சிம்ம ராசியும் இந்த ஆண்டு வந்து முடிவு டைரக்டாவே வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க காதலிக்க போறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் காதல் இருந்தா காதல் சக்சஸ் ஆகும், அல்லது புதிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா காதல் வயப்படுவாங்க. படிக்கிற காலத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தைங்களோட தயவு வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த குழந்தை டீனேஜ் வயசா இருந்தா பையனும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகுவாங்க இந்த ஒரு வருஷம். ஓகேங்களா? நிறைய பேத்துக்கு காதல் அனுபவம் ஏற்படும். கலைத்துறை நாட்டம் அதிகமா வரும். அரசியல் விளையாட்டு ஆர்வம் அதிகமா வரும். அல்லது ஆன்மீகம் இதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? சிம்மத்துல பொதுவாக இப்போ அரசியல் சூழ்நிலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? தேர்தல் வரனால அந்த அரசியல் பத்தி பேச்சுவார்த்தைங்கிறது அதிகமாக போகும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இளைய சகோதரர் சகோதரி, உங்களுக்கு தங்கச்சி அல்லது தம்பி இருந்தாங்கன்னா அவங்க பயணங்கள் அதிகமா செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அடிக்கடி பயணம் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். அல்லது இடம் மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்க ஒரு ஏரியால வந்து வசிக்கிறாங்க, ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்கன்னா அதுல இருந்து ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். அது ப்ரொமோஷனா இருக்கலாம், அல்லது வந்து டீப்ரமோட் கூட ஆகி கூட மாத்துறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. அவங்க நிரந்தரமாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த 2026ல வந்து இடமாற்றம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு சிம்ம ராசியில பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அவங்களுக்கு வந்து எல்லா உதவியும் கிடைக்கும். அப்பா அம்மா உதவி கிடைக்கும், தாய் மாமா நண்பர்கள் அந்த மாதிரி சிம்ம ராசியில பிறந்த வீட்டுல குழந்தை இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட ஆசைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட தாய் சிம்ம ராசியில ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்குறது, பணம் கொஞ்சம் அதிகமா சேர்த்து வைக்கிறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா தேடுதல் வந்து இருக்கும். ஓகேங்களா? சுருக்கமா பணத்தை வந்து சேர்த்து வைக்கணும் ஆசைங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிம்ம ராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் வந்து ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட தளர்ச்சிகள் வந்து ஏற்படும் அம்மாக்கு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அடிக்கடி இந்த ஆண்டு வந்து போயிட்டு வரதுக்கான சூழ்நிலை வந்து இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும். இதோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கும் கண்டினியூவா பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளா அமைய பிரபஞ்சத்திடம் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.